ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஹாய், வணக்கம். நான் கீதா. எஸ்ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் காவல் திரைப்படத்தில் விமல் சமுத்திரக்கனி நடிச்சிருக்கிறாங்க. விமலுக்கு ஜோடியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணோட கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இசை ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கிறாரு. 5 ட்ராக்ஸ் இருக்குது, ஒரு தீம் சாங் இருக்குது. எல்லா பாட்டுமே எல்லா டியூன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறிப்பாக உன் கண்ணுக்குள்ளார, ஆடு அண்ணாத்த. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படம் நல்லா வரணும். நட்பின் அடிப்படையில் நாகேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பேக் மூவி. அதே நேரத்தில் இமான் அண்ணாச்சி, MS பாஸ்கர், இவங்களுடைய யதார்த்தமான நகைச்சுவை நிச்சயமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். காவல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜன்னல் நேயர்களுக்கு, ஜன்னல் மீடியா நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். என் பேர் நாகேந்திரன். இந்த படத்தை SG ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இதில் NK ஏகாம்பரம் கேமராமேன், ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு, எடிட்டர் பிரவீன். 5 பாடல்கள் மிக அழகாக வந்திருக்கு. அதில் முத்துக்குமார், ஸ்னேகன், லலிதானந்த், புரட்சிக்கனல் 4 பேரும் எழுதியிருக்காங்க. இந்த படம் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை, அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருக்கேன். முதல்ல இந்த படத்துக்கு நீ எல்லாம் நல்லா அவரோடான்னு பேர் வச்சுருந்தேன். இந்த படத்தை பார்த்த பலர் ஒரு படம் முடிச்சுட்டு இதை திரையிடப்பட்டு காமிச்சோம். அப்போ இந்த படத்துக்கும் இந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த தலைப்பை மாற்றுன்னு பலர் சொன்னாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் முதல் படம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நீ எல்லாம் நல்லா அவரோடான்னு வச்சுருந்தேன். ஆனால் இல்லை, இந்த படத்துக்கும் இந்த தலைப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, மாற்றுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த படம் காவல்னு இப்போ திரைக்கு வரப்போகுது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக்கு உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். காவல் நண்பன் நாகேந்திரன் இயக்குனர், SG ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, தம்பி விமல். அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்லணும். என்னென்னா, ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பு. நம்ம பக்கத்திலே நடந்துட்டு இருக்கக்கூடிய, நடந்து முடிஞ்ச, நடக்க போகிற நிறைய நிஜங்களை அப்படியே எடுத்து உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தப்புனா தப்பை மட்டுமே பேசுகிறது, சரினா சரியை மட்டுமே பேசுகிறது, அப்படி இல்லை. தப்பு சரி ரெண்டையும் ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து அதை ஒரு விவாத மேடையில் வைத்தது போல் தான் இருக்கும் இந்த திரைப்படம். அது திரைக்கதை அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய தகப்பனார் ஒரு நல்ல பதவியில் இருந்தால் அந்த பதவி எனக்கும் சொந்தம், என் தகப்பனுடைய அதிகாரத்தை நானும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிட்டுருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா காவல்துறை அதிகாரின்னா அதை டக்குன்னு இவர் கையில் எடுத்துகிட்டு அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், அப்பா ஒரு தாசில்தார்னா இல்லை அப்பாட்ட நான் சொல்லிடுறேன், அப்பாட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. தகப்பனுடைய பதவி தகப்பனுக்கு மட்டும்தான், தகப்பனுடைய அதிகாரம் தகப்பனுக்கு மட்டும்தான். நீ யார், உன்னுடைய விலாசம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம் காவல். நிறையா நிஜங்களை சொல்லியிருக்கோம், ரொம்ப உண்மையாக இருக்கும். இளைஞர்கள் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா இந்த தேசத்தின் எதிர்காலமே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் மாறணும், இளைஞர்கள் தான் மாற்றணும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம். நண்பன் நாகேந்திரன் ரொம்ப நேர்மையாக உழைச்சிருக்கான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இதை அப்படியே கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. கண்டிப்பாக அவர்கள் ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். கை கொடுங்க, முதல் படம் தூக்கி விடுங்க, ஜெயிப்போம். நன்றி. SG ஃபிலிம்ஸ் சார்பாக அந்த காவல் திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏகாம்பரம் அண்ணனோட ஒளிப்பதிவில் ரொம்ப, ஏன்னா அவரோட முதல் படமாக போய் அடைஞ்சிருக்கோம். அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரவீன் அண்ணாவோட எடிட்டிங் அப்படியே ஸ்பீடு அனல் பறக்குது. அது மாதிரி கனியன் கூட நடிக்கும்போது, ஏன்னா முன்னாடி ரொம்ப பழக்கங்கிறதுனால நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறையா விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். அங்கே போலீஸ்ன்றதுனால ஜிம்மெல்லாம் கொண்டுக்கிட்டே வந்துடுவார்.
தம்பிள்ஸ் போட்டு வந்து நிற்பார். நான் அப்படியே விட அங்கே நின்றுட்டுருப்பேன். நான் அந்தளவுக்கு ஒரு அந்த கேரக்டரில் ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பார். அதேமாரி கீதா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இளமை மெருகேறிக்கிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள். ரொம்ப இளமையாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அஸ்வின் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி கும்கிக்கு அப்புறம் இது ஒரு த்ரோட்டான ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வில்லனா அறிமுகம் இருக்கான் தேவா அவர்கள். அவர் உண்மையிலே ஒரு பக்திமான், ஆனால் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். அவருக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்துனா என்னென்னே தெரியாது, ஆனால் அந்த படத்தில் அந்த ரோல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாருன்னு தெரியல. நிறைய ஆங்கில படம்லாம் பார்த்ததாக சொன்னார். நல்ல ரோலை வச்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கதை யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சத்தினா என்னென்ன தெரியாது. ஒரு ஆன்மீகவாதி. அவர் இந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறையா உழைச்சிருக்காரு தான் தெரியுது. அந்த உழைப்பு ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் காவல். விமல் சமுத்திரக்கனி மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் விமலுக்கு ஜோடியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் விமல் பறந்து சண்டை போட்டிருப்பாரு, பறந்து டான்ஸ் ஆடிருப்பார், செம்ம பிச்சு எடுத்துட்டாரு. ஆனால் ஆக்ஷன் பண்ணது அவர், சம்மந்தமே இல்லாமல் வாங்கினது நான். நிறைய அடி காயம் உதன்னு என்னன்னா எனக்கு ஒரு டூப் செட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் டூப்புக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுட்டு என்ன ஓட விட்டுட்டாங்க. அது ஏதோ ஒரு உள்நாட்டு சதி நான் நினைக்கிறேன். அப்புறமா பேசிக்கிறேன் அந்த மேட்ரை. சமுத்திரக்கனி அண்ணன் அவர் ஸ்க்ரீனில் பொதுவாக நின்னாலே நெருப்பாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். இந்த காவல் படத்தில் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படியே சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும். பல பேருக்கு அறவோட்ட மாதிரி இருக்கும். நிச்சயமாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். காவல்னு சொல்கிறாங்க, காக்கி சட்டையோட வாடையே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் பிஸ்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது புரியும்போது உங்களுக்கு புரியும். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தினுடைய தூண்கள் பில்லர்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டெக்னீஷியன்ஸ். சொந்த படத்துக்கு இந்த அளவுக்கு நிறைய எஃபர்ட் போடுவாங்களோ நட்பின் காரணமாக நாகேந்திரனுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. கேமராமேன் ஏகாம்பரமாக இருக்கட்டும், அவருடைய பிக்சரைசேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ரிச்சாக இருக்கும், ரொம்ப அழகாக, சான்ஸே இல்லை. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் த்ரிஷா நயன்தாரா கூடலாம் பிஸியாக இருந்தாலும் இசைன்னு வரும்போது பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. 5 பாடல்கள் ட்ராக்ல. தீம் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 5 சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஆடு அண்ணாத்தை மற்றும் நட்ட நடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தினுடைய டைரக்டர் நாகேந்திரன் ஒரு வெறியோடு இருந்தார். பல பேருக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த படத்தை எடுத்தார். ரொம்ப சிறப்பாக இந்த படம் அமைஞ்சது. எடிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரவீன் படம் நல்லா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காகவே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். படம் நல்லா விறுவிறுப்பாக ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அதே நேரத்தில் இமான் அண்ணாச்சி, MS பாஸ்கர், அப்புறம் இவங்களுடைய யதார்த்தமான நகைச்சுவை கிக்கின்னு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு. யார் அது கிக்கின்னு சிரிச்சா இப்போவே? அது சும்மா டீசர் தான்மா, மெயின் பிக்சர் வரும் பாருங்கள். ஸோ எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு படம் நல்லா அமைஞ்சிருக்கு. காவல் கம்மிங் டு யூ சூன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தின் அறிமுக இயக்குனராக அறிமுகமாயிருக்கேன். இந்த படத்தில் விமல் சமுத்திரக்கனி, கீதா வெளிநாட்டு பெண் கதாநாயகி அறிமுகமாயிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே இது தங்களுடைய படமாக நினச்சி இதில் பணியாற்றினாங்க. அது என்னுடைய டெக்னீஷியன் ஏகாம்பரம் ஆகட்டும், ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய எடிட்டர் பிரவீனாக இருக்கட்டும், பாடல்கள் எழுதிய நான் முத்துக்குமார், ஸ்னேகன், லலிதானந்த், புரட்சிக்கண்ணன் அவர்களாகட்டும், இந்த படத்தின் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த
எனது ஃபைட் மாஸ்டர் ஸ்டண்ட் கலைஞன் செல்வாக இருக்கட்டும், நடன இயக்குனர் ராஜசுந்தர மாஸ்டர் அவர்கள், தினேஷ் மாஸ்டர் அவர்கள், கல்யாண் மாஸ்டர் அவர்கள், பாபி மாஸ்டர் அவர்கள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த படம் இன்றைக்கி நான் இயக்குனராக இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம். அதுக்கு பிறகு நான் இயக்குனராகிறதுக்கு விதை போட்டது ஒரு பத்திரிகையாளர். 95 போடப்பட்ட விதை இது. எல்லாருக்கும் நான் உதவி இயக்குனராக வேலை பார்க்குறதே பலருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் நான் நண்பன், தம்பி, சினிமாவில் இருக்கும் பாதி பேருக்கு எனக்கு தெரியும். இந்த படம் நான் இயக்குனராக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாதி பேருக்கு அதிர்ச்சி. நீ எப்படா டைரக்ஷன் பண்ணுவேன்னு முதல் கேள்வி. அதுக்கு பிறகு கதை. நான் இயக்குனர் சீமான்கிட்ட 14 வருஷம் 15 வருஷமாக உதவி இயக்குனராக இருந்தேன். ஆனால் சீமானுடைய தம்பியாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்னைய. அதுக்கு பிறகு எனது இயக்குனர் சுசி கணேசன் அவர்கள்ட்ட பணியாற்றினேன். அப்பையும் என்னை உதவி இயக்குனராக யாரும் அங்கீகாரமே பண்ணலை. ஏன்னா எல்லாரோடையும் நான் ரொம்ப நட்பாக இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு இயக்குனர் சங்கத்தில் எல்லாரோடையும் பணியாற்றியிருக்கேன். கடைசியாக ஷார்ட்கட் ரோமியோன்னு ஹிந்தி படம் முடிச்சுட்டு தமிழில் படம் பண்ணணுன்னு வந்தேன். என் இயக்குனர் தான் முதல்ல எனக்கு, நான் உனக்கு மணிரத்னம் சார் என்னை இயக்குனராக ஆக்கின மாதிரி உன்னைய நான் இயக்குனராக்குறேன், நீ போய் தமிழில் படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எனக்கு இந்த பட வாய்ப்பை கொடுத்தாங்க. முதல்ல இந்த இடத்துல எனது கதாநாயகன் விமல் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி, அதுக்கு பிறகு ஏகாம்பரம். என்னென்னா நான் விமல் அவர்கள்ட்ட போய் கதை சொன்னேன். ஆனால் யாராருனே நடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் தம்பி கனி நடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஜிவி மியூசிக் பண்ணுறாங்க, ஏகாம்பரம் கேமரா பண்ணுறாரு, கதை சொல்கிற அன்றைக்கி ஏகாம்பரம் என் கூட வந்தார். சொன்ன உடனே ஆனால் நல்லாயிருக்கு, நம்ம பண்ணுவோம்னே, முதல் வார்த்தையே நம்ம பண்ணுவோம்னே. மித்த அதாவது யாரையும் நான் குறை சொல்கிறதா விரும்பலை. நான் எந்த நடிகர்கிட்டையும் போய் இன்னும் கதையும் சொல்லலை. பட் சொன்ன முதல் நடிகன், சொன்ன முதல் தயாரிப்பாளர் நான். எனக்கு ரெண்டுமே சரியாக அமைஞ்சிச்சு. என்னை ரொம்ப பாடுபடுத்தினது சமுத்திரக்கனி தான். நான் போய் கதை சொன்னேன். சொன்ன உடனே நீலாம் ஒரு டைரக்டராடா, முதல்ல கிளம்புடா, அவன் நட்பாக பிடிக்க முடியா, அவனைய டைரக்டரெலாம் உனக்கு பிடிக்காதடா, முதல்ல வேறு வேலை ஏதாவது பாடுறா போடா அப்படின்னு அனுப்பிட்டான். திருப்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசித்தேன், என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், உண்மையிலே இவன் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானான்னு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திருப்பி போய் ஒரு நாள் போனேன். ஆஃபீஸில் போய் உட்காந்தேன். என்னம்மாப்பா சாப்பிடுமா அப்படின்னா, அப்புறம் டிஃபன் வாங்கிட்டு வச்சோன்னா சாப்பிட்டோம். இல்லைடா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்டா. அம்மா கதை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அம்மா இதில் யார் நடிக்கிறது அப்படின்னா, நீ தாண்டா நடிக்கிறதே, கிளம்புடா முதல்ல அப்படின்ட்டு 2வது தடவை அனுப்பிட்டான். 3வது தடவை போனேன். போய் கதை சொல்லிகிட்டு இருக்கையில் ஒரு விஷயம் சொன்னேன். மாப்பிள்ள கதை சொல்லலை. அப்போ மாப்பிள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக கொலை பண்ணாங்க, மதுரையில் தஞ்சாவூர் கோயம்புத்தூரில் தொழிலுக்காண்டி கொலை பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காண்டி கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அரசியலுக்காக கொலை பண்ணாங்க, சென்னையில் மட்டும் பணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஆமாம் இது என்ன புதுசாக சொல்கிற நீ அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இளங்கலை அதாவது யூஜி பிரசிடென்சி காலேஜ் மாணவன். அதுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்தேன். அதுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பண்ணேன். அதுக்கு பிறகு டாக்டரேட் பண்ணேன். இந்த எம்ஃபில் பண்ணையில் என்னுடைய சக மாணவி, எனக்கு சீனியர், அவங்க ஒரு டாபிக் எடுத்திருந்தாங்க. அது என்னென்னா ப்ராஸ்டியூஷனை பற்றி எடுத்திருந்தாங்க அவங்க. நான் கேட்டேன் அந்த பெண்ணிட்ட, என்னம்மா நீ ப்ராஸ்டியூஷனை பற்றி எடுக்கிறையே, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதை பற்றி எப்படி போய் நீ விரிவாக எழுத முடியும், என்னால் தான் எழுத முடியும், வேறு யாருனாலையும் இதை எழுத முடியாது அப்படின்னு அவங்களுடைய வலியும் வேதனையும். அந்த பெண் கூட நான் நிறையா இடங்களுக்கு போய் பார்க்கல. இந்த உலகத்தில் எதுவுமே எல்லாம் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது, அது தப்பு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ நான் யோசித்தேன், ரவுடிசம் அப்படின்னா என்ன, நம்ம எம்ஃபில் ரவுடிசத்தை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிசத்தை பற்றி நான் சில ஆராய்ச்சி பண்ணினேன். ஆராய்ச்சி பண்ணையில் தான் தெரிஞ்சிச்சு,
20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொலைகள் அத்தனையுமே வந்து காதலாக இருக்கட்டும், கள்ளக்காதலாக இருக்கட்டும், தொழில் போட்டியாக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், சொத்து தகராறாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட கொலைகள். இதில் பல கொலைகள் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்க்கலாம், முந்தானத்து காலையில் பேப்பரில் பார்த்துருக்கான், நாளைக்கு காலையில் பேப்பரில் பார்க்கலாம், எல்லாமே கொலைகள் நடந்திருக்காது. ஆராய்ந்து உள்ள பாதை போய் பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க கூலிக்காக நடக்கப்பட்ட கொலைகள். இப்போ ஜாதி கலவரம் பார்த்தோம்னா ஒரே ஜாதிக்காரன் ஒரு ஜாதிக்காரனை கொலை பண்ணியிருக்கான், ஒரே கட்சிக்காரனை கொலை பண்ணியிருக்கான். எல்லாமே கூலிக்காக. மனசெல்லாம் ரொம்ப பதறின வேதனையான விஷயம் என்னென்னா, செத்தவனுக்கு நான் ஏன் சாகுறேனே தெரிய மாட்டேனுது, கொண்டவனுக்கு நான் எதுக்கு கொண்டவன்னு தெரிய மாட்டேனுது. எல்லாமே கூலிக்காக நடந்த கொலைகள். சரி, இதுதான் நமக்கு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் கனிகிட்ட சொன்னேன். எப்படா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னா, என்னடா டைரக்டரு அப்படின்னு சொல்லி திட்டினேன். இல்லைடா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, நம்ம கூட சொல்லலைன்னா இதை யாரா சொல்லுவா, நீ எடுத்துருவாடா படத்தை அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய உதாசீனப்படுத்தி என்னைய அனுப்பின என் நண்பன் எனக்கு முழுமையாக தோள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்லேயும் என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். நான் பண்ணுறதை அப்படியே ரசிப்பான். அப்படியே சில விஷயங்கள்லாம் பண்ணையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னென்னா, என்னுடைய இயக்குனர் சுசி கணேசன் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், டேய் மணி சார் வந்து பார்த்திபன் சாரை வச்சு படம் பண்ணணும் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. நான் ஆனால் பயந்துட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் வச்சு எப்படி படம் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் ஜெயித் சார் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டப்படுற ஒரு இயக்குனர் சமுத்திரக்கனி, அவரை வச்சு நீ படம் எடுக்கிறேன்னா உண்மையிலே அந்த தைரியத்துக்கு உன்னைய பாராட்டலாம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயக்கணும். தம்பி விமல் அவர்கள் முழு ஆதரவு. அதுக்கு பிறகு இதில் சவாலான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் நான் சொன்னேன் இந்த மாதிரி வெளிநாட்டு பெண் கீதா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு பல பேர் கிண்டல் செஞ்சாங்க, கேலி பண்ணாங்க. என்ன இந்த மாதிரி அந்த பெண்ணை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கதாபாத்திரமும் சரியாக அமைஞ்சா யார் வேணாலும் நடிக்கலாம்ல, இதுக்கு ஏன் யாரும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்டேன். இவங்களை பார்க்காத சில பேர் பார்த்த மாதிரியே பேசுவாங்க, அதையும் கேட்டுக்கிட்டேன். படம் எடுத்து முடித்தோம், படம் பார்த்த பிறகு சொன்னாங்க இவங்க மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ் பேசி தமிழில் நடிக்கிற நடிகைகள் மிக கம்மி. ஆனால் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் மிக தூய்மையான தமிழ் பேசி என் படத்தில் நடித்திருக்கும் என்னுடைய கதாநாயகி இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்குமே டப்பிங் வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. இவங்க மிக அழகாக ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. விமல் சண்டை போட்டார், ஃபைட் போட்டார் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக சொன்னாங்க அவங்க. ஆனால் அதில் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தான் நிறையா அடிபட்டிருக்கு, கையில் காலில் பயங்கர அடி. நான் சொன்னேன், எதுக்கு உங்களுக்கு தேவையா, ஒரு டூப் வச்சுருக்கேன் அதை வச்சு எடுத்துக்கலான்னு சொன்னேன். பட் நானே பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப இன்வால்வ்மெண்ட் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த படங்கள்லேயும் இவங்களை வச்சு படம் பண்ணுவேன். நல்ல நல்ல படங்கள் தயாரிக்கணும்னு எஸ்ஜி நிறுவனத்துக்கு ஆசை. ஒரு தயாரிப்பாளர் வந்தோடனே என்னென்னா, படம் முடியும் தருவாயில் ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளனுக்கும் சண்டை வந்துடுது. மிக முக்கியமானவங்க வந்து தயாரிப்பாளர். அது என்ன பிரச்சனைக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் என் தயாரிப்பாளர் என் மேலே ரொம்ப வந்து, அதாவது படம் பண்ணுறப்ப கூட அந்த இது கிடையாது, படம் முடித்த பிறகு எங்களுடைய உறவுகள் ரொம்ப பலமாயிருச்சு. அவர் எனக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் மென்மேலும் நிறையா படங்கள் எடுக்கணும். இன்னும் நிறையா திறமையான உதவி இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. தமிழ் சினிமா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவாக அமையும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.